ह्रीं आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च रागवे கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலிருந்து மீண்டும் அவர் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் அக்டோபர் மாதம் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கும்பராசி ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அது ஒரு மந்த நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வதே மிகவும் நல்லது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு கால தாமதம் ஆகலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலே உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. இல்லையில் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. இல்லையில் உங்கள் பேச்சை உங்களுக்கு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்படும். சிலர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். வாடகை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உரிய காலத்திலே உங்களுக்கு வாடகை பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியரை அனுமதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் போட்டித் தேர்விலை வெற்றியினையும் பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கலத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் கடலில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். கலத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. இல்லையில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. கூட்டு தொழிலில் கூடுதலான முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள்
அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீல் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் வருமானத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருந்த போதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மனத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் இணைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம், உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பிரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.